ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோட அஃபீஷியல் ஆன்சர் கீ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆன்சர் கீ நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம 10K ரீச் பண்ண போகிறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் கிரேஸ் மார்க்கோட அப்டேட், அப்புறம் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் எல்லாமே நம்ம டே பை டேயா நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸ்டாஃப்லாம் எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்க, எந்த மாதிரி மார்க் போடுறாங்க, இந்த வாட்டி எந்த மாதிரி பாஸ்லாம் வரும் சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டேயா வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். பேசிக்கா 11th பொறுத்த வரைக்கும் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஓரளவு எல்லா பேரும் நல்ல மார்க் எடுப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. எனிவே இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒன்னோட ஆன்சருக்கு எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது சொல்லிட்டு முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எழுதுன தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஓரளவு எல்லா பேரும் நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஓரளவு எல்லா பேரும் பாஸ் ஆகிற மாதிரி தான் இந்த வட்டமும் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னே சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர் ஓரளவு பேசிக்கா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லா பேரும் மோஸ்ட்லி பாஸ் ஆகிற மாதிரி தான் இந்த குவாட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னே சொல்லலாம். மேத்ஸ் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மளுக்கு பேசிக்காக ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கட் ஆஃபில் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓரளவு இன்னைக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக நீங்கள் எத்தனை ஒன்றுடன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 15 ஒன்றுடன் அட்டன் பண்ணணும். இதில் பேசிக்காக ஒரு 12-13 வரைக்கும் எல்லாமே புக் பேக்கை தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி 2-3 அது மட்டும் இன்சைட் கேட்டிருந்தாங்க. பேசிக்காக ஒன்றுடன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்ம டோட்டலி 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் பேசிக்காக கம்பல்சரி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்கள் பேசிக்காக அதுக்கு ரிலேட்டட் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக போட்டுருவாங்க. மற்றபடி எல்லாமே புக் பேக்கு தான் கேட்ட மாதிரி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டும் பார்ட் 3ல் பொறுத்த வரைக்கும் 29வது கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரியே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் உங்களுக்கு போட தான் செய்வாங்க. விட்டுருந்தீங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மற்றபடி 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 6 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதிலுமே எல்லா பேரும் பேசிக்காக அட்டன் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவுமே தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட்டாக 5 மார்க்கும் ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி தான் பேசிக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் புக் பேக் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா கூடியும் உங்களால் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நினச்ச மார்க்கோட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். 70 மார்க்கோட நீங்கள் ஒரு 65 மார்க் மேலேயே நீங்கள் எடுத்துருக்கலாம். நீங்கள் எத்தனை மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி மார்க் வருது. 70க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க் கூடியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் வீடியோ வரப்போகுது. அதை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.